ஹாய். நாங்க வந்துட்டு இப்ப எங்க கிளம்பியிருக்கோம்னா, ராமேஸ்வரம் கிளம்பியிருக்கோம். நைட் ஒரு 1:00 மாரி நாங்க வீட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா, டைம் வந்துட்டு 4:30 ஆயிடுச்சு. நாங்க 4:30க்குலாம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துக்கிட்ட ரீச் ஆயிட்டோம். அங்க வந்துட்டு பாம்பன் பாலத்தெல்லாம் பாத்துட்டு, நாங்க வரும்போதே நைட் ரைடு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சோம். ஆனா நான் கார்ல ஏறி உக்காந்ததோட சரி, கண்ண முழிச்சு பார்த்தேன்னா ராமேஸ்வரமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில ஒரு 5:00 மாரி நாங்க கடலுக்கு போயிட்டோம். கடலுக்கு போயிட்டு அங்க வந்துட்டு குளிச்சுட்டு, அங்க மணி 5 மணி தான் ஆகுது. ஆனா அவ்ளோ கூட்டம், அங்க அவ்ளோ மக்கள். பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க தனுஷ்கோடி ரீச் ஆயிட்டோம். தனுஷ்கோடி வந்துட்டு நாங்க பீச் கிட்ட வந்துட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ்கோடி வந்திருக்கோம். எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஜாலியா எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. தண்ணி எல்லாம் மேல தெளிக்குது. செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. வாங்க, நண்டெல்லாம் நல்லா மேல மிதக்குது. போய் கோபி நண்டு பிடிச்சிட்டு போலாமா? இப்ப நாங்க தனுஷ்கோடி எண்டு கிட்ட வந்துட்டோம். அது இங்கேருந்து பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா இலங்கைலாம் தெரியும்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வியூ பார்க்க அவ்ளோ அழகா இருந்தது. ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு. அலை எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. கலரே பார்க்க இழுக்குது. செம்மையா இருக்குது. கொஞ்ச நேரத்துல என் ஹஸ்பண்ட காணோம். எங்கடா போனாரு மனுஷன் வந்து பார்த்தா, என் பேரையும் அவர் பேரையும் மணல்ல எழுதி ஹார்ட்டின்லாம் போட்டு அம்பு விட்டுட்டு இருந்தாரு. நானும் சும்மா பக்கத்துல நின்னு அவரு கிண்டல் பண்ணி வம்பிழுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து மணல்ல வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்தோம். யாரு வீடு பெருசா கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். எங்க அம்மாவும் சின்ன பிள்ளை மாதிரி அவங்களும் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க கூடவே சேர்ந்து. இந்த வியூ ரொம்பவே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. 2 சைடு கடல், நடுவுல ரோடு. அது ஒரு மாரி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ்கோடி வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கடலுக்கும் வானத்துக்கும் இடையில கேப்பே இல்லாத மாரி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. இந்த கிளைமேட்ல நானும் என் ஹஸ்பண்டும் கடல் அலைகள்லாம் பயங்கரமா இருந்தது. சரி ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு 2 பேரும் நடந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு.
நாம் படிக்கணும்னா கண்ணத்துறக்கு உள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கும் கடல போலம் காத்துட்டு உரசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி கடல் போலம் காலும் ஒட்டி தாண்டும் கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ தானடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி. இப்ப நாங்க கிளம்பிட்டு வர வழியில நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அங்க இருக்கிற பொருள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாமே இந்த சிப்பிகள் சங்கு அதுலயே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்புறம் அதை வாங்கிட்டேன். அப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு பசங்களுக்கு எல்லாம் என்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்தி சுத்தி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. எல்லாமே எது எடுக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நாங்க போறப்ப எங்களுக்கு ரொம்ப பசிச்சிச்சு. அதனால மீன் கடையில மீன் எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். வரும்போது அதே மீன் கடையில நிப்பாட்டி அந்த மீன் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. மீன் எல்லாம் ரொம்பவே அங்க இருக்க மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அந்த கடல் மீன் டேஸ்டும் இருந்துச்சு. மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு வழியா மீன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் தம்பியும் என் ஹஸ்பண்டும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மீன் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு மறுபடியும் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்க மணல்ல எல்லாம் இன்ஷியல் போட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அதை சரி சும்மா இருக்க வேணாமே அப்படின்னு நல்லா ஹாட்டின்லாம் போட்டு வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. வேற என்ன பண்றது, வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நாங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா நாங்க வந்து 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால எங்களால நிறைய இடம் சுத்தி பார்க்கவே முடியல. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் எங்களால தனுஷ்கோடியில இருக்க முடிஞ்சிச்சு. நிறைய இடம் சுத்தி பார்க்க முடியல. அதுதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. இந்த வியூ பாருங்களேன், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்க தனியா வீடியோவே எடுத்தோம். கடலுக்கும் வானத்துக்கும் நடுவுல கேப்பே இல்லாத மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கிட்டும் கடல், ஆனா கடலுக்கும் வானத்துக்கும் நடுவுல கேப்பே இல்லை. அந்த ரவுண்ட் ஷேப் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்க்க அழகா இருந்துச்சு. எங்களுக்கு மனசேல கிளம்புறதுக்கு சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.